ஒன்று தீமத்தேயு 6ஆம் அதிகாரம் 15 சில வசனங்கள். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவரும் இலர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமென். இந்த வார்த்தைகளிலே நாம் கவனிக்க வேண்டியது, கடவுள் மற்றும் தான் அழியாதவர், சாவை அறியாதவர், ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அதாவது ஒளியாக இருக்கிறவர். இந்த ஒளியிலே ஜீவன் இருக்கிறது. அவரை யாரும் காண முடியாது, யாரும் கண்டதில்லை. அவருக்குத்தான் எல்லா புகழும் உரித்தாகுக என்று மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானிகள் ஏதோ அணுக்கள் வழியாக உலகம் தோன்றினது போன்றெல்லாம் கண்டுபிடிக்கின்றனர். ஆனால் அதையும் உண்டாக்கினவர் யார் என்பதை சிந்திக்க வேண்டும். ஆகவே உண்டாக்கியவர் நாம் காண முடியாது, உண்டாக்கியவரை கண்டதில்லை. அவர் நமக்குள் வாழ்கிறார், எல்லா ஜீவனுக்குள்ளும் வாழ்கிறார். அந்நேரத்திலே சாவானது நெருங்காது. அவருடைய ஆற்றல் நமக்கு இல்லை என்ற நேரத்தில்தான் துன்பம், துயரம், சாவு என்றெல்லாம் ஏற்படுகிறது. ஆகவே கடவுளுடைய ஆற்றல் நமக்கு வேண்டும். சாகா வாழ்வு, நித்திய வாழ்வு தான் பரலோகம் என்று சொல்லப்படுகிற இந்த வாழ்வு. அதாவது இந்த உலகத்திலே நாம் எங்குனாலும் வாழ முடியும். நித்திய வாழ்வு இதுதான் சாகாத வாழ்வு. அவருடைய ஆற்றல் நமக்குள் இருந்தால்தான் நாம் சாகாத வாழ்வை காண முடியும். கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. ஆம்.